30 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம். அனிதா, நாலம் வா பரமோபகாரகமிதம் வேகம் பசூனாம் பதே பஷ்யன் குக்ஷிகதான் சராச்சரகணான் பாஹ்யஸ்திதான் ரக்ஷிதும் சர்வாமர்த்யபலாய நௌஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் நிக்ஷிப்தம் கரலம் கலேன கிலிதம் நோத்கீர்ணமேவ த்வயா நாலம் வா பரமோபகாரகமிதம் த்வேகம் பசூனாம் பதே பஷ்யன் குக்ஷிகதான் சராச்சரகணான் பாஹ்யஸ்திதான் ரக்ஷிதும் சர்வாமர்த்யபலாய நௌஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் நிக்ஷிப்தம் கரலம் கலே நிகிலிதம் நோத்கீர்ணமேவ த்வயா வெரி குட். போன ஸ்லோகத்துல நம்ம 30ல குரு தட்சணையை பத்தி பார்த்தோம். சிவானந்த லகரியிலேயே நம்ம எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டி அப்படியே ஒண்ணு கனெக்ட் பண்ணிட்டே வந்தா ஒரு கதை எழுதுற மாதிரியே எழுதியிருப்பார் ஆச்சாரிய சுவாமிகள்னு நம்ம பார்த்துட்டு தான் வரோம்.
போன ஸ்லோகத்துல அப்பா, அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சௌக்கியோபதேசம் குரு, எனக்கு நல்ல சௌக்கியமான உபதேசத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அந்த மாதிரி உபதேசத்தை கொடுத்ததா அவர் இது பண்ணிட்டு கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு இதை நமக்கு நடுவுல ஹிண்ட் பண்ணிட்டு, அதற்குரிய குரு தட்சணையா நான் என்ன கொடுப்பேன் உனக்கு? சூரியனா இருந்தா நீ இவ்வளவு ஆகாசத்துக்கும் பாதாளத்துக்குமா நிக்கிற? சூரியனை மாதிரி 1000 கை எனக்கு இருந்தா நான் அவனுக்கு வஸ்திரத்தை தரிச்சு விட முடியும். அதுவும் என்கிட்ட இல்ல. சரி, உனக்கு புஷ்பத்தை எடுத்து பூஜை பண்ணலான்னு பார்த்தா, மகாவிஷ்ணுவா இருந்தால் நான் அந்த புஷ்பத்தை எடுத்து என்னால பூஜை பண்ணி இருக்க முடியும். அதுவும் என்னால விட முடியல. இல்ல, ஒரு கந்தம் சமர்ப்பிக்கலாம்னா வாயுவா இருந்தா தான் நான் கந்தத்தை சமர்ப்பிக்க முடியும். அதுக்கும் என்கிட்ட இது இல்ல. அன்னத்தை உனக்கு சமைச்சு உனக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அக்னியா இருக்கணும். அதாவும் நான் இல்லை. சரி, ஒரு பாத்திரமாவது உனக்கு நீ சாப்பிடறதுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தங்க பாத்திரத்தையாவது கொண்டு வந்து கொடுக்கலாம்னு உனக்கு பார்த்தா, நானோ கடைநிலை ஊழியன், ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மா, அதுக்கு நான் பிரம்மாவாக இருக்கணும். அதுவும் என்னால முடியாத ஒரு கடைநிலை ஊழியனா நான் இருக்கனே, நான் என்ன பண்ணுவேன் பரமேஸ்வரா, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கறதுல 2 விதமான அர்த்தம் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னோம். ஒண்ணு பகவானான பரமேஸ்வரன் தன்னுடைய சிஷ்யன் கிட்ட எதுவுமே எடுத்துக்கொள்ளவில்லை. எதுவுமே தேவை அப்படிங்கிற இதுல அவரு பாடம் கற்பிக்கவில்லை. தனக்கு ஒரு தான் கற்பிக்க கூடிய அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்க தகுதியானவனா அந்த சிஷ்யன் அப்படிங்கிறத முதல்ல பாக்குறார். அதுக்கு தகுதியானவன்னு தெரிஞ்சா அந்த தகுதி என்னன்னு பார்க்கும் பொழுது அதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய குரு தட்சணை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்லோகத்துல கம்ப்ளீட் பண்றார் பகவான். எப்படி கம்ப்ளீட் பண்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன குரு தட்சணையாக சொல்றார் அப்படின்னு பகவான் பார்த்தா, அந்த அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயங்களை கிரகித்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன் மீது முழு நம்பிக்கையோடு அதை கற்றுக்கொண்டு அதை இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தல், அதுதான் அவர் எதிர்பார்க்கக்கூடிய குரு தட்சணை. அது மற்றவர்களுக்கு சென்று சேரும் பொழுது அதன் மூலியமாக சனாதனமும் இந்த உலகத்தில் நற்செயல்களும் மிகவும் வளர வேண்டும். எல்லா இடங்களுக்கும் இதை கிளை கிளையாக கொண்டு எல்லா இடத்திலையும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு முடிக்கிறாருங்கிறத அதனுடைய கண்டினியூட்டியாக இத எப்படி ஏன் அப்படி சொல்றாரு, எப்படி அதுன்னு நம்ம எடுத்துக்கிறது அந்த கடைசி வார்த்தையை அப்படின்னு பார்க்கறதுக்குரிய அர்த்தம் இந்த 31வது ஸ்லோகத்துல நமக்கு கிடைக்கிறது. இதுவரைக்கும் நமக்கு பரமேஸ்வரம் ஆச்சாரிய சுவாமிகளும் பரமேஸ்வரனும் பேசிக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கு. இந்த ஸ்லோகத்துல 3வது ஒரு நபர் வரார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல காண்பிச்சு கொடுக்கிற. இந்த 3வது நபர் எங்கேருந்து வந்தார், ஏன் எதுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தா, அவர் கேட்கிறாராம் ஆச்சாரிய சுவாமிகள்கிட்ட, நீ இவ்வளோ பக்தி பண்ணிட்டு இருக்க பரமேஸ்வரன்ட்ட, நீ இவ்வளோ பக்தி பண்ணிட்டு இருக்கியே, இந்த பரமேஸ்வரன் அதுக்கெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி இந்த 3வது நின்ற ஒரு மனிதன் கேட்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே நம்ம சாதாரண நம்மளுடைய லைஃப்லயே எடுத்துட்டோம்னா கூட தோணி தலங்கி ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டோமான்னு பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி எதையோ ஒண்ணு பண்ணுமான்னு பண்ணும் பொழுது இதை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு 4 பேர் வருவா. நம்மள நெகட்டிவா இது பண்றது, நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது, இதுக்காகவே ஒரு 4 பேர் இருப்பான். அந்த மாதிரி இந்த 3ஆவதா நின்னானே ஒரு மனுஷன், அவன் என்ன பண்றான், நீ என்னமா பரமேஸ்வரன் இருக்க, அப்படி என்ன பண்ணி கிழிச்சுட்டாரு அவர் உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, எப்படி ஆச்சாரிய சுவாமிகள் உனக்கு நான் என்ன குருதட்சணை தருவேன், உனக்கு என்ன குருதட்சணை தருவேன்னு பரமேஸ்வரம் வாய திறந்து கேட்டாரா? இல்ல, மௌனமா தானே இருந்தார். அதே மாதிரி இங்க ஆச்சாரியால் என்ன பண்ணாராம், இவனுக்கு மௌனமாக இருந்தார். அவனுக்கு எந்தவித பதிலும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக இந்த 31வது ஸ்லோகத்தை பரமேஸ்வரனுக்கு ஸ்துதியாக எழுதினார். இவனுக்கு பதிலா இவன்கிட்ட பேசல, பட் அதை பரமேஸ்வரனுக்கு ஒரு ஸ்துதியாக இந்த 31வது ஸ்லோகத்தை எழுதுறார். 31, 32 ரெண்டுமே அவனை திருத்துவதாக அந்த ஸ்லோகம் இருக்கிறது. இப்ப இதுல 4வா பரமோபகாரம் பரமோபகாரகம் இதம். ஏ பரமேஸ்வரா, நீ ஒரு பரோபகாரி. நீ ஒரு பரோபகாரினா எப்படி, இதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? பரோபகாரி, அவர் எல்லாருக்கும் உபகாரம் பண்றவர்னா அப்படியே சொன்ன உடனே நம்மளால ஏத்துக்க முடியறதா? நமக்கு தான் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் தேவையா இருக்கு. அது இருந்தாதான் நம்மளால எதையும் ஏத்துக்க முடியாது. வேண்டாமா, எனக்கு நிச்சயமா வேணும் அப்படின்னும் பொழுது என்ன ப்ரூஃப் கொடுக்கிற? இந்த ஒண்ணு போறாதா பரமேஸ்வரான்னு ஆரம்பிக்கிறார். எந்த ஒண்ணு அப்படின்னு பார்த்தா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறான். எதுக்கு? அமிர்தத்தை வேண்டி. நம்ம இத
பெரிய ஸ்டோரியாவே மோகினி அவதாரத்துல நம்ம இதை பார்த்துட்டோம். அதனால ஷார்ட்டா ஒரு அடி அதை கிராஸ் பண்ணலாம். அமிர்தத்தை எடுத்து பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து சில நல்ல பொருட்கள் எல்லாமும் வருது. அது அவாவா எனக்கு எனக்கு எனக்குன்னு கேட்டு எடுத்துட்டு போறா. ஜென்ரலாவே ஒரு விஷயம்னு இருக்கும் பொழுது அப்படியே பியூரா எல்லாமே நல்லதா இருக்குமான்னா இருக்காது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கலந்த கலவைதான் எல்லாமே. அந்த பார்க்கடல்லையே கொஞ்சோண்டு விஷமும் இருக்கு. அப்புறம் அந்த வாசுகிங்கிற பாம்பை தானே கயரா வச்சு இது பண்ணிட்டு இருக்கா அங்க மத்து கடையரா. அந்த பாம்பு வலி தாங்க முடியாம அதோட விஷத்தையும் அதுல கக்கறது. அது எல்லாம் சேர்ந்துதான் அப்படியே அந்த பார்க்கடல் முழுவதும் மேல பூரா விஷமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். அந்த விஷத்தை பார்த்த உடனே பயந்த அதுல அதை இது பண்ணிட்டு இருந்த கடைஞ்சிட்டு இருந்த தேவர்கள் எல்லாரும் கருப்பாயிட்டாங்க. தேவர்கள்னா எப்படி இருக்குவா? இப்ப ஏற்பட்ட கலர் என்னமா இருக்கக்கூடியவா? தேவலோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படியே பவுன் கலர்ல இருக்கிறவா எல்லாம் அப்படியே விஷத்தினுடைய ஜுவாலை தாங்காம எல்லோரும் கருத்து விட்டார்கள். இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தோம். எல்லாரும் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே பரமசிவனை பார்க்க அங்கே சென்றார்கள். அப்படி போகும் பொழுது எல்லாரும் போட்டி போட்டு எடுத்துட்டதுக்கு போக இந்த ஆலகால விஷம் மேல வருது. எல்லாரும் சிவன் கிட்ட போய் நிற்கும் பொழுது ஒண்ணு இந்த விஷத்தை சிவன் என்ன சொல்றாரு? இவாளெல்லாம் பாக்குறாரு. ஏன்டா இப்படி வந்திருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டா அந்த விஷத்தினுடைய ஜுவாலை தாங்கவில்லை. இதனுடைய கண்டினியூஷன் இதை அப்புறம் பார்க்கலாம். சிவன் இதுக்கு என்ன ஆன்சர் பண்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பஷ்யன் இவாளெல்லாம் பாக்குறார். குக்ஷிகதான் சராச்சரகணான். இத நான் சாப்பிடுறேன். ரைட்டு, இந்த விஷயத்த நான் சாப்பிடுறேன். இத நான் சாப்பிடுவதால் ஒண்ணு நான் இதை சாப்பிடுறேன், இல்லைன்னா இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எங்கேயாவது தூரம் தூக்கி எரிஞ்சுடுறேன். இததான் ஃபர்ஸ்ட் சொல்றார். முதல்ல நம்ம அங்க படிச்சதெல்லாம் என்ன பண்ணினோம்? அவர் வாங்கினார், அவர் சாப்பிட்டார், தொண்டையில இது பண்ணிட்டு பார்வதி தேவி பிடிச்சிட்டா, தொண்டையிலே நின்று அப்படின்னு ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத இங்க காமிக்கிறார். இங்க காட்டுக்கும் பொழுது இவர் சிவன் அதுக்கு சொல்றாராம், ஒன்னா இந்த இதை நான் சாப்பிட்டுடுறேன். எட்டி பாக்குறாரு அங்கேருந்து ஜுவாலை எங்களுக்கு தாங்கலன்னும் போது இன்னும் வரல அவர்கிட்ட. அது விஷம் இவர்கிட்ட இன்னும் வரல, கொண்டு வரல. இன்னும் வரலன்னா அதுவா வராது, கொண்டு வரல இவர்கிட்ட. எட்டி பாக்குறாரு கீழே அதனுடைய ஜுவாலை எப்படி தெரியுது. அப்ப இவர் என்ன சொல்றாரா, இதையெல்லாம் திரட்டி நான் சாப்பிட்டுடுறேன், அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி தூர தூக்கி எறிஞ்சு விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த விஷம் போயிடும் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது சராச்சரகனான் பாக்கியஸ்தி தான் ரட்சித்தும். அப்ப என்ன பண்ண உங்களை ரட்சணை பண்ணிட முடியும்னு சொல்லும் பொழுது மத்தவாள்லாம் என்ன சொல்றா, எங்களுக்கெல்லாம் சிரமம் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்லல. அவரு சாப்பிட்டா இப்ப என்ன ஆகும்? அவரு சாப்பிடுறார் அப்படின்னு வச்சுண்டா சாதாரணமா நாம ஏதாவது சாப்பிடும் ஆகாரங்கள்லாம் நாம எடுத்துக்கும் போது நம்ம வயிற்றுல நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு. அவருடைய வயிற்றுக்குள்ள அண்டசரா எல்லாமே எல்லா லோகமும் அவர் வயிற்றுக்குள்ள அடக்கம். அப்ப அவரு சாப்பிட்டாரானால் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த விஷத்தினுடைய ஜுவாலையாலேயே கரியாகி போட்ட அந்த வேகத்திலேயே கரியாகி போன நாம, கருப்பாகி போன நாம அப்படி இருக்கும் பொழுது இவர் சாப்பிட்டுட்டா அந்த விஷத்தினுடைய தீவிரம் உள்ளுக்குள்ள இருக்கிற உலகத்தை எல்லாம் அழிச்சுடாதா? சரி, தூக்கி விட்டு கடாசிட்டா அந்த இடத்துல இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடாதா? அப்ப அந்த சராச்சரங்களும் அழிஞ்சு போகும். சராச்சரகனான் எல்லாமே வயிற்றுக்குள்ள இருக்கிறதும் சரி, வெளியில இருக்கிறதும் சரி, எல்லாமே அழிஞ்சுடுமேன்னு சொல்ல, அப்ப பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? அதை வாங்கினார். வாங்கி தன்னுடைய வாயில் போட்டுக்கொண்டார். போட்டவர் கழுத்திலேயே வைத்துக் கொண்டார். சர்வாமர்த்திய பலாய நௌஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம். ரொம்ப ஜுவாலை, அதிஜ்வாலை, ரொம்ப ஜுவாலையாக இருந்த அதை எடுத்து உன்னுடைய கழுத்தில் வைத்துக் கொண்டாயே. நிக்ஷிப்தம் கரலம் கலே நகிலிக்கிதம் நோத்கீர்ண மேவத்வயா. அதை நீ எடுத்து வச்சுட்ட இல்லையா உன்னுடைய கழுத்துல, அந்த விஷத்தை நீயே உண்டதால் உனக்கு அது பெரிய ஆபரணமா இருக்கு. கழுத்துல அப்படியே கருநீளமா இருக்கு, அப்படியே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, உனக்கு அது ஆபரணமாக இருக்கு. உன்னுடைய கழுத்தில் அந்த விஷமாகப்பட்டது நீலமணி போன்ற ஆபரணமாக இருந்த காரணத்தினால் தேவ கன்னிகைகளின் கழுத்தில் மாங்கல்யம் ஆபரணமாக இருந்தது அப்படின்னு கொண்டு வராருங்க. இப்ப இந்த தேவர்கள்லாம் இதை சாப்பிட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனால அவளுடைய மாங்கல்யத்துக்கு தானே அது பாதிப்பா உண்டாயிருக்கும். உன்னுடைய கழுத்தில் நீ இதை ஆபரணமாக தரிச்சின்றதுனால தேவ கன்னிகைகள் கழுத்தில் அவர்களினுடைய மாங்கல்யம் அவர்களுக்கு ஆபரணமாக
இருந்ததே. இது போராதா பரமேஸ்வரா? இது போராதா? இதை விட வேற என்ன வேணும்? அண்ட சராசரங்களையும் காப்பாத்தணும் நீ நினைச்சியே, நீ பரோபகாரின்னு சொல்றதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? தேவர்கள் எல்லாரும் விஷத்தினுடைய ஹீட்ல ஓடுறா அங்கேயும் இங்கேயும், நீ உள்ளையும் வெளியிலையும் விடாம அத கழுத்துல நிறுத்திண்டியே. இந்த ஒரு விஷயம் போராதா? நீ பரோபகாரின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இத போய் இவன் கேட்கிறானேன்னு வாயை திறந்து சொல்லாம அவன் உணரும்படியாக பரமேஸ்வரன் கிட்டயே பேசுற மாதிரி இந்த ஸ்துதியை அவர் சொல்றார். புவனா சொல்றேன் மாமி. நாலம் வா பரோபகாரகமிதம் பரமோபகாரமா பரமோபகாரகமிதம் வேகம் பசூனாம் பதே பஷ்யந்து க்ஷிகதான் சராச்சரகணான் பாக்யஸ்திதான் ரக்ஷிதும் சர்வமத்யபலாயனௌஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் நிக்ஷிப்தம் கரலம் கலேன கிலிதம் நோத்கீர்ணமேவ த்வயா. ஜெயந்தி மோகன் சொல்றேன். நாலம்பா பரமோபகாரகமிதம் வேகம் பசுனாம் பதே. பசூனாம் பதே, பசுனாம் கிடையாது, பசூனாம் பசுனாம் பதே பஷ்யன் குக்ஷிகலான் கச்சராச்சரகணான் பாக்யஸ்திதான் ரக்ஷிதும் சர்வாமர்த்தியபலாயனௌஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் நிக்ஷிப்தம் கரளம் கலேன கிலிதம் நோத்கீர்ணமேவ த்வயா. வெரி குட். கங்கா வடிவேல் சொல்றேங்க மேம். நாலம் வா பரமோபகாரகமிதம் துவேகம் பசூனாம் பதே. அழுத்தமா படிங்கம்மா. பரமோப பரமோப எல்லாம் கிடையாது. நாலம் வா பரமோபகாரகமிதம் துவேகம் பசூனாம் பதே வேகம் த்வேகம் துவேகம் பசூனாம் பதே பஷ்யன் குக்ஷிதான் சராச்சரகணான் பாக்யஸ்திதான் ரக்ஷிதும் சர்வமர்த்தியபலாயனௌஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் நிஷிப்தம் கரலம் கலேன கிலிதம் நோத்கீர்ணமேவ த்வயா. நவநீதா நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. சொல்றாங்க மாமி. ज्वालोग्रसकलामरादि भयतः सकलामरातिभयदः ज्वालोग्रसकलामरातिभयदः श्वेलः कथं वा त्वया श्वेलः कथं वा त्वया श्वेलः कथं वा त्वया दृष्टः किं च करे धृतः करतले दृष्टः किं च करे धृतः करतले दृष्टः किं च करे धृतः करतले किं पक्वजम्भोफलम् पक्वजम्बूफलम् किं पक्वजम्बूफलम् जिह्वायां निहितश्च सिद्धगुटिका जिह्वायां निहितच्च सिद्धगुटिका जिह्वायां निहितच्च सिद्धगुटिका वागण्टदेशे भृतः वाकण्ठदेशे भृतः वाकण्ठदेशे भृतः किं ते नीलमणिर्विभूषणमयम् किं ते नीलमणिर्विभूषणमयम् किं ते नीलमणिर्विभूषणमयम् शम्भो महात्मन् वद शम्भो महात्मन् वद
शम्भो महात्मन्वद ज्वालोग्रः सकलमरादिभयतः क्ष्वेलः कथं वा त्वया ज्वालोग्रः सकलमरातिभयदः क्ष्वेलः कथं वा त्वया ज्वालोग्रः सकलमरातिभयदः क्ष्वेलः कथं वा त्वया दृष्टः किं च करे धृतः करतले किं दृष्टः पक्वजम्बूफलम् दृष्टः किं च करे द्रुतः करतले किं जम्बूफलम् दृष्टः किं च करे द्रुतः करतले किं जम्बूफलम् जिह्वायां निगितश्च सिद्धकुटिका वाकण्ठदेशे भृतः जिह्वायां निहितच्च सिद्धगुटिका वाकण्ठदेशे भृतः जिह्वायां निहितच्च सिद्धगुटिका जिह्वायां निहितच्च सिद्धगुटिका वाकण्ठदेशे भृतः जिह्वायां निहितच्च सिद्धगुटिका वाकण्ठदेशे भृतः ரெண்டு தடவை ஒரே மாதிரி சொல்லணும். किं ते नीलमणिर्विभूषणमयम् शम्भो महात्मन्वद किं ते नीलमणिर्विभूषणमयम् शम्भो महात्मन्वद வத மேல தூக்கி சொல்லுங்க. किं ते नीलमणिर्विभूषणमयम् शम्भो महात्मन्वद किं ते नीलमणिर्विभूषणमयम् शम्भो महात्मन्वद ज्वालोग्रः सकलामरातिभयदः क्ष्वेलः कथं वा त्वया दृष्टः किं च करे धृतः करतले किं पक्वजम्बूफलम् जिह्वायां निहितच्च सिद्धगुटिका वाकण्ठदेशे भृतः किं ते नीलमणिर्विभूषणमयम् शम्भो महात्मन्वद Thank you, Mama. அதோட கண்டினியூஷன் தான் 32 ஒன்னும் சொன்னோம். ஆச்சாரியாளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏ பரமேஸ்வரா, நீ பாட்டுக்கு அதை எடுத்து முழுங்கிட்டியே. சரி, நான் பரோபகாரின்னு இவர் சொல்லிட்டார். அப்ப இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான். நீ பாட்டுக்கு அவள்லாம் சொன்னா நீ பாட்டுக்கு எழுந்து எடுத்து நீ பாட்டுக்கு முழுங்கிட்டியே. ஏன் அதுல ஆச்சரியமா இருக்கு அவருக்குன்னா, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நெருப்புன்னா என்னன்னு தெரியாது. நெருப்பு அது பாட்டுக்கு ஜுவாலை விட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே அது பிரைட்டா இருக்கும், அழகா இருக்கும். விடுகிடுகிடுன்னு தவழ்ந்துட்டு போய் அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகும். அதுக்கு அக்னின்னு அதுக்கு தெரியவே தெரியாது. அது அட்ராக்ட் ஆகி அதை பிடிக்கிறேன்னு ஓடும். அந்த மாதிரி சின்ன குழந்தையெல்லாம் ஓடிக்கிற மாதிரி நீ போய் அதை நினைச்சு விட்டியா அப்படின்னு கேட்டுட்டு, பரமேஸ்வரா, நெருப்போட ஜுவாலை பட்டாலே இவாள்லாம் எல்லாம் எரிஞ்சு போயிடுறது. இவாள்லாம் தேவர்கள் எல்லாரும், பிரம்மா விஷ்ணு எல்லாரும் எப்படி கருப்பா வந்து நிக்கிறா. பயத்தை அவளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியதா அது ஆயிடுது. அப்பேற்பட்ட விஷத்தை நீ எடுத்துட்டு வந்து டப்புன்னு வாயில போட்டுட்டியே. யார அமிச்சு எடுத்துன்னு வர சொன்னார் இவர்? இவருடைய சாரூபியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒண்ணு பார்த்தோம். மோட்சத்திற்கு 3வது நிலை சாரூபியம். அவருடைய உருவமாகவே ஆவது, அவரை போன்றே இருப்பது. அவரு பார்த்தா இவரை பார்க்க வேண்டாம், அவருக்கு இவருக்கும் வித்தியாசமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் யார்? சுந்தரர். சுந்தரரை போய் தான் அவர் எடுத்துட்டு வர சொல்றாருங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆளால சுந்தரர்னே அவருக்கு பேரு. அவரு போய் அழகா திரட்டி உருட்டி ஜாமுன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டார். அவரை ஒண்ணும் பண்ணல. ஏன்னா அவரும் இவரும் சாரூபியம் தானே, ஒரே ரூபத்தை கொண்டவர்கள். இத்தனை பேரெல்லாம் எரிச்சு முழுங்கின மாதிரி கருப்பு கருப்பா ஆக்கின மாதிரி சுந்தரர் அது எதுவும் பண்ணல. அந்த அழகா எடுத்துன்னு வந்து அப்படியே ஒரு கையில கொண்டு வந்து கொடுத்தாராம். அது கொடுத்தது எப்படி இருந்தது? ஜுவாலோக்ர சகலாம் அராதி பயத்தக. சகலாம் அமராதின்னு பிரிக்கணும். சகல எல்லா அமரர்கள்னா தேவர்கள். அவர்களுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடிய
சேலக்கதம் வா துவயா, எல்லாத்துக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதும் அப்பேற்பட்ட விஷமானது உன்னால திருஷ்டக, எப்படி பார்த்த நீ அத முதல்ல? அத நீ பாத்திய அந்த விஷத்தை சுந்தரர் கொண்டு வந்து கொடுத்தாரு இல்ல, அந்த விஷத்தை அவர் கையில வச்சுட்டு இருக்காரு இப்ப சுந்தரர். அந்த விஷத்தை நீ எப்படி பார்த்த? தேவர்கள்லாம் அதை பார்க்க முடியாம தானே இங்க வந்து ஓடி வந்து நிக்கிறா. அந்த விஷத்தை பார்த்ததோடு இல்ல, முதல்ல நீ பாக்கற, பார்த்தப்புறம் கிம்ச கரே திருத்தக, கரேன கரம்னா கை, பார்த்த பிறகு நீ கையில எடுத்துக்கிற. கரத்தலே கிம் பக்வ, உன் கையில எடுத்துட்ட உடனே அது எப்படி இருந்தது? ஜம்பூ பழம். ஜம்பூ பழம்னா நாகப்பழம், நாவல் பழம். அத மாதிரி கையில எடுத்து வச்சுட்டு இருக்கியே. அத பார்த்த உடனே என்ன பண்ண, உன் கையால அதை அப்படியே எடுத்து கையில வாங்கி வச்சுட்டு இருக்க. உன் கையில அது அப்படியே நாவல் பழம் மாதிரி இருக்கு. இதுதான் நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ணும் பொழுது சங்கல்பத்துல கூட ஜம்பூ தீபே பாரத வர்ஷே பரத கண்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம பாரத தேசத்துல நிறைய வந்து நாவல் மரங்கள் நிறைய இருந்துதான். அதனால இந்த தீபத்துக்கு ஜம்பூ தீபம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பேரு. இன்னி வரைக்கும் அது சங்கல்பத்துல அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, ஜம்பூ தீபம் அப்படின்னுட்டு. நிறைய நாவல் மரங்கள்லாம் இருந்தது, நிறைஞ்சு இருந்ததால் தான் இந்த மாதிரி பேரு. இத பண்டைய பாரத நாட்டுல எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பா, இதுக்கு நாவலன் தீவு அப்படின்னு இத தமிழ்ல சொல்லுவான். இதுக்கு நாவலன் தீவு அப்படின்னு பேரு. அது என்ன அப்படின்னா, அந்த நாகப்பழத்தை, அப்பேற்பட்ட நாகப்பழத்தை நீ கையில வச்சுட்டதோடு இல்லாம தப்புன்னு வாயில போட்டுட்டியே. ஏன் பரமேஸ்வரா, அது என்ன மருந்தா? ஜிஹ்வாயாம், ஜிஹ்வாயாம்னா வாயில, நிகிதஸ்ச, ஜிஹ்வாயாம் நிகிதஸ்ச சித்த குட்டிகா, குட்டிகான்னா மருந்து, லேகியம். அது என்ன, அது எடுத்து நீ என்ன பண்ண, அப்படியே எடுத்து உருட்டி வாயில போட்டுட்டியே. அது என்ன மருந்தா? லேகிய மாதிரி போட்டுக்கே. ஓ, நீ அதை போட்டுக்கிறதுனால உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கிற வியாதியெல்லாம் போயிடணும்னு அதை லேகியமா வாயில போட்டுக்கிறியோ? அந்த மாதிரி நீ நினைச்சுட்டு இருக்கியா? நீயோ அபிஷேக பிரியன், உனக்கு அலங்காரத்துல எல்லாம் இஷ்டமே இல்லையே. அப்பேற்பட்டவனாச்சே. வாக்கண்ட தேசே பிருத்தக, உன்னுடைய கண்ட தேசத்துல அது அப்படி அலங்காரமா நிக்கிறதே. உனக்கு அலங்காரமே தெரியாதே. மகாவிஷ்ணு தானே அலங்கார பிரியர். நீ எப்பயும் அபிஷேகம் பண்ணிக்கிறவன் வெறும் ருத்ராட்ச மாலையும் 2 பாம்பு ஆபரணமா போட்டு, ருத்ராட்ச மாலைய கழுத்துல போட்டு, வெறும் விபூதிய பூசிண்டு இப்படித்தானே நீ நிக்கிற. உன் கண்டத்தில் நீ இத அலங்காரமா வச்சுண்டியோ? நீலமணி மாதிரி இவ்வளவு அலங்காரமா வச்சுருக்கியே, எனக்கு புரியலையே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது என்ன விஷயம் சொல்ல. நீலமணிர் விபூஷணமயம், அது அலங்காரமா நீ வச்சிருந்தியே. சம்போ, நல்ல காரியங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருப்பவனே மகாத்மன்னு வத, எனக்கு சொல்லு அப்படிங்கிறார். 4 விதமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை சொல்றார். நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா அது என்ன, முதல்ல பரமேஸ்வரன் பார்த்தார். அந்த விஷயத்தை என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் பார்த்தார். பார்த்துண்ட விஷயத்துல திருஷ்டக, அப்புறம் கரத்தலே, கையில எடுத்து வச்சுண்டார். வச்சுண்ட பரமேஸ்வரன் அப்புறம் என்ன பண்ணார், ஜிஹ்வாயாம், வாயில போட்டுண்டார். அதுக்கப்புறம் நீலமணியர் விபூஷணர், அத நீலமணியாக கழுத்தில் தரித்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமா சொல்லி. இன்னத்துக்கு அதை இப்படி பெருசா ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு. பார்த்தாரு, கையில எடுத்தாரு, வாயில போட்டுட்டாரு, அந்த விஷத்தை எடுத்து போட்டுட்டாரு, கழுத்துல இது பண்ணிட்டுன்னு ஒரேடியா அது அரை சென்டென்ஸ்ல முடிக்க வேண்டாமோ? அப்படின்னா ஏன் இப்படி இந்த விஷயத்த சொல்றாங்கிறதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. என்ன விஷயம்? அப்பேற்பட்ட விஷயம் அது. எப்படி, அந்த ஜுவாலையிலேயே தாங்க முடியாமல் ஓடி வந்தவர்கள் கரிக்கட்டையாய். அப்ப அந்த விஷத்தினுடைய தன்மை என்னங்கிறது நன்னா தெரியுது. இப்போ இவர் என்ன பண்ணார், முதலில் அவர் கையில் கொண்டு வந்த நாகப்பழம் மாதிரி இருக்கிற அந்த உருண்டையை பார்த்தார். அவருடைய பார்வை திருஷ்டி பட்ட உடனேயே அந்த விஷத்தின் வீரியம் குறைந்தது. அந்த பார்வையிலேயே, அப்ப அவருடைய கடைக்கண் பார்வை வேணும் கொஞ்சம் பார்க்க மாட்டியா என்ன நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்ப அதுக்குரிய அர்த்தம் என்ன? அப்ப இப்பேற்பட்ட விஷத்தினுடைய வீரியத்தையே குறிக்கக்கூடிய பார்வை. இப்ப பார்வை பட்ட உடனே அந்த விஷத்தினுடைய வீரியம் குறைஞ்சு போச்சு. இப்ப இதைதான் நம்ம சொல்றோம், சுவாமிக்கு நேவேத்தியம் பண்றோம் போது நம்ம என்ன பண்றோம், கொண்டு போய் எல்லாத்தையும் சுவாமி கிட்ட வச்சு நேவேத்தியம் பண்றோம். நேவேத்தியம் பண்ணும் பொழுது அதை சுவாமி பார்க்கிறார், பகவான் அதை பார்க்கிறார். பார்க்கறதுனால இப்பதான் ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறத நன்னா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல
பார்க்கறதுனால அதுல இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடுது. எங்க இருக்கு அதுல நெகட்டிவ்? என்ன என்ன தீமை இருக்கு அவர் பார்க்கறதுனால போறதுன்னு ஒரு கொஸ்டின் போடுங்க. இததான் தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஆச்சாரிய சுவாமிகள். அவருடைய ஸ்லோகம்ங்கிறதுனால தான் இதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன் நானு. இந்த அன்னம்ங்கிறது நம்ம சமைச்சப்புறம் நமக்கு அன்னமா நம்ம வீட்டுல நமக்கு டைரக்டா தெரியுது. இதனுடைய ஆரம்ப நிலைக்கு நம்ம போவோம். முதல்ல நிலத்தை ரெடி பண்ணி விதைய விதைச்சு அதற்கு பிறகு நாத்து நட்டு அதற்கு பிறகு ஜலத்தை பாத்தி அதுக்கெல்லாம் எருவு போட்டு அதை வளர வச்சு கதிர் அறுத்து அதெல்லாம் பக்குவம் பண்ணி அதற்கு பிறகு அது அரிசியாக அரிசி நம்மிடம் நாம அதை சமைச்சு இன்னைக்கு அன்னமாக சாப்பிடுகிறோம். அங்கிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அது வந்துட்டு இருக்கிறப்போ அந்த விதையை நடும் பொழுது இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு மனிதனுடைய வேலை. ஒவ்வொரு மனிதனாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு வரான். பல பேர் கை தாண்டி வருது அது. அப்படி வரும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அவனுடைய மனோநிலை என்னவாக இருக்கும்? அதை விதைக்கும் போது சந்தோஷமா விதைப்பான். அதையே நாத்து நடும் பொழுது என்ன பிரச்சனை இருக்கோ அவனுக்கு பலவிதமான கோபத்துல கூட பண்ணலாம், பலவிதமான ஆக்ரோஷமான நிலையில செய்யலாம். கதிர் அறுக்கும் பொழுது அந்த கத்தியை வச்சுட்டு அறுக்கும் பொழுது என்ன என்ன நிலையில் இருக்கும்? தண்ணி பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணியில் எத்தனை விஷம் இதெல்லாம் கலந்திருக்கும்? அந்த உரமெல்லாம் போடும் பொழுது அதுல எத்தனை இருக்கும்? ஒவ்வொருவருடைய மனோபாவங்களும் நிலையும் அந்த இதுக்கு மாறிண்டே சமைக்கக்கூடிய பெண்ணினுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? கடைசியா அங்க வரார். ஒரு பெண் தன்னுடைய குடும்பம் நன்னா இருக்கணும்னு தான் நினைச்சுட்டு என்னைக்குமே எல்லாத்தையும் பண்ணி காத்தால சமைக்கிறதுக்கு முன்னாடி பகவானை தியானம் பண்ணிட்டு தான் சமைக்கிற. அக்னி கிட்ட அக்னி தேவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சமைக்கிறதுக்கு வரா. அப்படி வரும் பொழுதும் அன்று அவளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் தெரியாது. வெளியில இனிப்பா சிரிச்சுண்டு சாஸ்திரம் சொல்லிண்டு அடுப்புக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கூட சமைக்கலாம். மனசுக்குள்ள அவ எப்படி இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படியெல்லாம் தாண்டி 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 அன்னமாக சமைக்கப்பட்டது. இத்தனையும் கிரகிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்குங்கிறார் தெய்வத்தின் குரல்ல. அழகா ஒரு வேர்டை போடுற. இத்தனையும் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோமா? அது சாதமாக சமைக்கப்பட்ட பிறகு அந்த அன்னம். அதனால அதை கொண்டு பகவானிடம் காட்டும் பொழுது, பரமேஸ்வரர் அவங்க கிட்ட காட்டும் பொழுது உன் பார்வை அதுல பட்டுதோ இல்லையோ, அதுல எத்தனை தீய சக்திகள், தீய குணங்கள், தீய எண்ணங்கள் எதெல்லாம் அதுல போய் ரெக்கார்ட் ஆயிருக்கோ அத்தனையும் டெலீட் ஆயிடும். இப்போ புனிதமானதாக அந்த அன்னம் கிடைக்கும். அதுதான் அவர் பார்ப்பதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது அழகா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கார். அப்படி அந்த வீரியம் அதுல குறைஞ்சு கொடுத்து அப்பேற்பட்டதை நீ கையில எடுத்து வச்சுண்ட, அதுக்கப்புறம் அதை வாயில போட்டுண்ட, அதுக்கப்புறம் நீ கழுத்துல தரிச்சுண்ட, அது உனக்கு அலங்காரமா இருந்தது. இது போராதா ஒரு பரோபகாரம் ஒண்ணுன்னு சொல்றதுக்குன்னு சொல்லி இந்த 2 ஸ்லோகத்தையும் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்கார் ஆச்சாரிய சுவாமிகள். ஷியாமளா? எஸ் மாமி. ज्वालोग्रः सकलामराति भयदः श्वेलोत्कतं वा त्वया दृष्टः किं च करे द्रुतः करतले किं पक्वजम्बूफलम् जिह्वायां निहितश्च सिद्धगुटिका वाकण्ठदेशे भृतः किं ते नीलमणिर्विभूषणमयम् शंभो महात्मन् वद. Very good. Sangeeta? Yes, ma'am. जिह्वालोकरस् सकलामराति भयतः क्ष्वेलकदम्बा व्यया दृष्ट किं च करे धृतः करतले किं बक्वजम्बूफलम् जिह्वायां निगितश्च सिद्धकुडिका वाकण्ठदेशभृतः किं ते नीलमणिर्विभूषणमयम् शम्भो महात्मन्वत. Very good. Padmaja? சொல்றேன் மாமி. ज्वालोक्रोसकलामराधिपयद श्वेलकदं वा त्वया दिष्टः किं च करेतिरकरदले किं बक्वजम्बूफलम्
जिह्वाया निहितच्च सिद्धकुडिका वातण्डदेशप्रदः किं ते नीलमणिर्विभूषणमयं शम्भो महात्मन् वद ஃபர்ஸ்ட் லைன்ல ஜுவாலோக்ரன் படிக்கணும். இங்க தேர்ட் லைன்ல தேஷே பிருத்தக, தேஷா இல்ல தேஷே. எது சந்தியா, மாமி என்னம்மா என்ன கேட்டீங்க? எந்த லைன் மாமி தேர்ட் லைன்ல தேஷே பிருத்தக கம்ப்ளீட் ஆகும்போது பாருங்க, அங்க தேஷன்னு படிச்சீங்க நீங்க. அது ஓகே 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 சந்தியா சொல்றீங்களா நெக்ஸ்ட் ஒன்? பாடுறேன். நாலம் வாசகிருதேவ தேவ பவதः நாலம் வாசகிருதேவ தேவ பவதக நாலம் வாசகிருதேவ தேவ பவதக சேவாநதிர்வானுதிः சேவானதிர்வானுதிः சேவானதிர்வானுதிः பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி பூஜா வா ஸ்மரணம் ததா பூஜா வா ஸ்மரணம் இப்பு யா இருக்கும். எல்லாரோட புக்லயும் இப்பு யா அப்படின்னு இருக்கும். அது ரெண்டையும் அடிச்சு விட்டு ஸ்ரவணமபி அப்படின்னு போட்டு கமா போட்டுக்கோங்க. அதோட நிறுத்திக்கணும். ஆலோகனம் மாத்ருசாம்னு படிக்கணும். ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருஷாம். அந்த இப்பு யா அப்படின்னு இருக்கிற ரெண்டு எழுத்தையும் அடிச்சுடுங்க. திரும்ப நான் இன்னொரு பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருஷாம் ஆலோகனம் மாத்ருஷாம் ஆலோகனம் மாத்ருஷாம் ஸ்வாமின்னஸ்திர தேவதானுசரண स्वामिन्नस्थिर देवदानुशरण स्वामिन्नस्थिर देवदानुसरण आयासेन किं लभ्यते आयासेन किं लभ्यते आयासेन किं लभ्यते அந்த சரணா அப்படின்னு நெடிலா இருக்கும். அத சரண அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு ஆயாசேனன்னு படிக்கணும். அது காவா முக்திரிதः குதோ பவதி சேத் காவா முக்திரிதः குதோ பவதி சேத் காவா முக்திரிதः குதோ பவதி சேத் கிம் பிரார்த்தனீயம் ததா கிம் பிரார்த்தனீயம் ததா கிம் பிரார்த்தனீயம் ததா நாலம் வாசகிருதேவ தேவ பவதः சேவாநதிர்வானுதிः நாலம் வாசகிருதேவ தேவ பவதக சேவானதிர்வானுதிः நாலம் வாசகிருதேவ தேவ பவதக சேவானதிர்வானுதிः பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருஷாம் பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருஷாம் பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருஷாம் स्वामिन्नस्तिर देवदानुशरण आयासेन किं लभ्यते स्वामिन्नस्थिर देवदानुसरण आयासेन किं लभ्यते स्वामिन्नस्थिर देवदानुसरण आयासेन किं लभ्यते का वा मुक्तिरितः कुतो भवति चेत् किं प्रार्थनीयं तथा का वा मुक्तिरितः कुतो भवति चेत् किं प्रार्थनीयं तथा
का वा मुक्तिरिदः कुतो भवति चेत् किं प्रार्थनीयं तथा சொல்லிட்டா नालं नालं वा सकृदेव देव भवतः सेवानदिर्वानुतिः भूजा वा स्मरणं कदा श्रवणमपि आलोकनं मातृशां स्वामिन्नस्तिरदेवदानुसरण आयासेन किं लभ्यते का वा मुक्तिरिदः कुतो भवति चेत् किं प्रार्थनीयं तथा வெரி குட். இதுல வந்து முக்தியினுடைய வர்ணனை இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த ஸ்லோகத்துல முக்தியினுடைய வர்ணனை. முக்தின்னா என்ன? ஏற்கனவே முக்திக்கு மோட்சத்துக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். சாலோக்கியம், சாமீபியம், சாரோபியம், சாயுஜ்யம்னு அப்படின்னா என்னங்கிறதையும் அந்த ஸ்லோகத்திலேயே நம்ம சொல்லியாச்சு, முன்னாடி பார்த்துன்னு வந்துட்டோம். ஏன் பரமேஸ்வரா கேக்குறாரு, இப்ப சொல்லிட்டாரோ இல்லையோ அந்த விஷத்தை உண்டது, இது ஒண்ணு மட்டும் போராதா உனக்கு? உனக்கு அடுத்தது ஒண்ணு கேக்குறாரு. உன்னை வந்து நிரூபிக்கிறதுக்கு இது ஒண்ணு போராதா, ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன போற, முக்தி நிலை அடுத்ததுக்கு என்ன போனோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாலம் வா சக்ருதேவ தேவ பவதஹ. அப்பா பரமேஸ்வரா உனக்கு நான் இதை பண்ணட்டுமா, ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், முக்தி நிலைக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறது இதுல சொல்ல போற. சேவா, சேவை பண்றது. என்ன பண்றது? இப்ப சேவை பண்றதுன்னா என்ன? சேவை பண்ணா போராதா? முக்தியை அடையறதுக்கு நான் சேவை பண்ணா உனக்கு போராதா பரமேஸ்வரா? சேவைனா என்ன? இப்ப கோவிலுக்கு போறோம், கோவில்ல போய் கோவில சுத்தம் படுத்துறது, இந்த உழவார பணி பண்றதுன்னு போறவாள்லாம் ஒரு பக்கம், அதை விட்டுடுங்க. அது சின்ன சின்ன செடி கொடிகள் அதெல்லாம் இருக்கிறது, வளர்றது, அதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்துறது, பெருக்கிறது, அதெல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் தனி, அதுவும் சேவையினுடைய உயர்ந்த நிலைதான். தேவை பண்றதுங்கிறதுல மிக மிக உயர்ந்த நிலை, இது உயர்ந்த நிலை, மிக மிக உயர்ந்த நிலைன்னு இவர் கொண்டு வரார் ஆச்சாரிய சுவாமிகள். என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கோவிலுக்கு போறேன், நீ விளக்கேத்துறன்னு போற, விளக்கேத்துற, விளக்கெல்லாம் ஏத்தி திரிய நிமிண்டி எல்லாம் பண்ணி விளக்கை ஏத்திட்டு கையெல்லாம் எண்ணெயா இருக்கும், செவுத்துல அப்படியே பட்டையா தீ தருது. என் போகும்போதே அந்த எடுத்து போட்டுட்டு போற பையில ஒரு துணி வீட்டுல இருந்து எடுத்து போடணும். எங்க போனாலும் ஒரு கர்ச்சீஃப் எடுத்துன்னு போறோமோ இல்லையோ, அந்த மாதிரி கோவிலுக்கு போனாலும் கையை தொடச்சுக்கிறதுக்குன்னு ஒண்ணு எடுத்துட்டு போறது. அதை செவுத்துல தீத்தாம சுத்தம் பண்ணாமல் இருக்கலாமோ இல்லையோ, அதுவே சுத்தம், அதுதான் ஒரு சேவை. விளக்கு ஏத்திட்டு அதை பண்றது. அப்புறம் என்ன பண்ணுவா, இங்க இருந்து போய் கடையில போய் வத்தி வாங்குறது. வத்தி வாங்கினா வத்தி ஒரு பாக்கெட்ல கொடுப்பான், அதை கிழிச்சு அந்த தோல் இருக்குல்ல, அந்த பேப்பர், அதை கீழே போடுறது. அது ஒரு குப்பை, அந்த குப்பையை போடுறது. ஏதாவது வாங்குறது, வாங்கிட்டு அதை கொண்டு வந்து கோவில்ல கொண்டு கொடுத்துட்டு அந்த கவரை ஒரு மூலையில போடுறது. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கோவிலை அசுத்தம் பண்ணாம இருந்தியானாலே அது மிகப்பெரிய சேவைன்னுட்டார். நீ கோவிலுக்கு போற, கோவில நீ தயவு செஞ்சு அசுத்தம் பண்ணாத. பிரசாதம் கொடுக்குறா, வாங்கிக்கிற, தொன்னையில கொடுக்குறா, சாப்பிட்டுட்டு என்ன பண்ற? அப்படியே அங்க என்ன டஸ்ட்பின் இருக்கா, என்ன ஏது அதெல்லாம் தெரியல. இருந்ததுன்னா அதுல ஒழுங்கா கொண்டு அங்க போடு. அதை சுத்தி இறைச்சிண்டு சாப்பிடாத. இறைச்சிண்டு சாப்பிடுற இடத்துல 10 பேர் அதை மிதிப்பா. 10 எச்சல்னு சொல்ல வரல, அதெல்லாம் அடுத்த நிலை. அன்னத்தை மிதிக்கிறாய். பிரசாதம்னு சொல்லி உன் கையில கொடுக்கக்கூடிய அன்னத்தை நீ சிந்தறதுனால அது இன்னொருத்தருக்கு காலில் படுறது. அந்த அன்னத்தை நீ மிதிக்கிற, அதெல்லாம நீ கணக்குல பாத்துக்கோ. இதெல்லாம் அசுத்தம், நீ பண்ற அசுத்தம். நீ இந்த அசுத்தத்தெல்லாம் பண்ணாம இருந்தாலே நீ கோவிலுக்கு சேவை செய்யறதா அர்த்தம், சுத்தமா இருக்குன்னு அர்த்தம், சுத்தப்படுத்துறன்னு அர்த்தம். நீ போகும்பொழுது என்ன ஒரு பூ வாங்கிட்டு போற, எதையோ ஒண்ணு வாங்கிட்டு போற, ஒரு கேரி பேக் ஏதோ ஒண்ணு கையில இருக்கும் இல்லையோ, நீ வச்சுட்டு இருக்க குப்பையெல்லாம் அதுக்குள்ள போட்டுக்கோ, கொண்டு வந்து ஓன் டஸ்ட்பின், உங்க வீட்டு டஸ்ட்பின்ல போடு. அப்படி நீ அசுத்தப்படுத்தாமல் இரு, அது சுத்தம். அதுக்கு பேர் தான் சேவை. சாதாரணமா உழவார பணியும் சேவைக்காகவே செல்வதுங்கிறது ஒரு விஷயம், அதுக்கு ஈடு இணை கிடையாதுதான். ஆனால் இது எல்லாரும் அவாவா இஷ்டத்துக்கு மனசுல எதையுமே வச்சுக்காம செய்யறது. இது மேல ஒரு பொறுப்பாக செய்வதில்லை. பொறுப்பில்லாமல் செய்யக்கூடிய காரியம் அசுத்தம். பொறுப்போட செய் அப்படிங்கிறார். அதுக்கு பேர் தான் இங்க சேவை அப்படின்னு கொடுக்கிறார். நெக்ஸ்ட் நதிர்வா அப்படின்னா நமஸ்காரம் பண்ணு, சேவை பண்ணு. அடுத்தது
கோவில்ல போய் நமஸ்காரம் பண்ணு. கோவில்ல போய் நமஸ்காரம் பண்ற, ஓகே. கோவில்ல போய் அதுக்காக சந்நிதியா நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லல. கொடிமரத்துக்கு இன்னண்ட பக்கம் ஒரு நமஸ்காரம் பண்ணு. கோவிலுக்கே உன்னால போக முடியலையா, வீட்டுல கார்த்தால சாயந்தரம் விளக்கேத்தி வச்சு நமஸ்காரம் பண்ணு. அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணும் பொழுது உன்னுடைய மனசுக்குள்ள அந்த ஒரு செகண்ட் நமஸ்கரிக்கும் பொழுது ஏதோ ஒரு நிலையில நீ என்ன பண்ணுவ, பகவான நினைப்ப. ஆச்சாரிய சுவாமிகள் சொல்ற, ஏன்பா நான் நமஸ்காரம் பண்றேன் உனக்கு அப்படின்னு போது, ஆமா அந்த மாதிரி பண்ணும் பொழுது நீ எப்படியோ நினைப்பா, உன் மனசுல இருக்கிற அழுக்கு போகும், சுத்தமாகும். திரும்ப திரும்ப நீ நமஸ்காரம் பண்ணும் போது உன் மனது சுத்தம் அடையும். சரி, சேவையாச்சு, நமஸ்காரம் ஆச்சு. அடுத்தது நுதிஹி. நுதிஹி 2 எழுத்துதான் வார்த்தை. நுதிஹி அப்படின்னா பகவானை ஸ்தோத்திரம் செய்தல். இதுக்கு கொஞ்சம் இப்போ முதல் 2 ஸ்டெப்புக்கும் பக்தியே வேண்டாம். முதல் 2 ஸ்டெப்புக்கும் சேவை பண்றதுக்கோ நமஸ்காரம் பண்றதுக்கோ பக்தி இருந்தாதான் இதை பண்ணுவோன்றது இல்ல. கோவிலுக்கு போறோம், பக்தியோட போறோமான்னு தெரியாது. கோவில்ல போய் விளக்கு போட்டு வரணும் அப்படின்னுட்டு போறோம். கோவிலுக்கு போய் இன்னைக்கு என் குழந்தைக்கு பிறந்த நாள், அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு போறோம். ஏதோ இன்னைக்கு கோவில்ல பிரதோஷம் அப்படின்னு பக்தியோட போறோமா, அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு பெருசா பக்தி தேவையில்லை. கோவிலுக்கு போனா நிச்சயமா கொடி மரத்துக்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த நமஸ்காரம் பண்றதுக்கும் பெருசா பக்தி எல்லாம் எதுவும் தேவையில்லை. நுதிஹின்னு போது நீ சோஸ்திரம் சொல்ற, இதுக்கு கொஞ்சம் பக்தி வேணும். எப்படி, பல சோஸ்திரங்கள் செஞ்சு பூஜை பண்ணாலே மோட்சம் கிடைக்கும். பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய ஜென்மத்துல நீ பகவான ஸ்துதி பண்ணி இருந்தால் மட்டுமே இந்த ஜென்மத்துல உனக்கு சோஸ்திரம் சொல்லணுங்கிற எண்ணமே வரும். அப்படி சோஸ்திரம் இன்னும் பல பல ஜென்மங்கள்ல பண்ணி இருக்கும் பொழுது உனக்கு பூஜை பண்ணணுங்கிற எண்ணமும் வரும். இத கோயில்ல போய் தான் பண்ணணுங்கிறது இல்ல. அதுக்கு ரூல் இருக்கு. இங்க சிவாச்சாரியார் பண்ணணும், அங்க பட்டர் பண்ணணும், இங்க குருக்கள் பண்ணணும், இங்க வா பண்ணணும்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம போய் பண்ண, வீட்டுல பண்ணு, வீட்டுல ஒழுங்கா பண்ணு. சரி, நுதிஹி பூஜாஹா. இதுக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும். நீ இது பண்ணணும்னா பிசிக்கலா சோஸ்திரம் பண்ணணும் சொல்லணும்னா உட்கார்ந்துட்டு நீ கொஞ்ச நாளி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு சோஸ்திரங்களை வாய விட்டு சொல்லும் பொழுது பிசிக்கல் ஸ்ட்ரென்த். அதை சொல்றதுக்கு மைண்ட்ல இதெல்லாம் இருத்திக்கிறாய், மென்டல் ஸ்ட்ரென்த் ரெண்டும் வேணும். பூஜை செய்யணும் அப்படின்னா அதுக்குரிய தேவையான சாமான்களை எல்லாம் சேகரிக்கணும். அதுக்கு பிசிக்கலா நீ எல்லாம் தயார் பண்ணணும். அப்புறம் அங்க உட்கார்ந்து பொறுப்பா நேமநிஷ்டையா பூஜை பண்ணணும். சோ இது பிசிக்கலி மென்டலி இது ரெண்டும். ஓகேவா? இப்ப 4 ஸ்டெப் போயாச்சு. சேவை, நமஸ்காரம், ஸ்தோத்திரம், பூஜா 4 போயாச்சா? பூஜாவா ஸ்மரணம். ஸ்மரணம்னா எப்பவும் ஸ்மரண பண்ணிட்டே இருக்கிறது, பகவானை நினைத்து கொண்டே இருத்தல். சோ இன்னும் கொஞ்சம் பக்தி அதிகமா வேணும். இதுக்கு போன நிலையை விட பகவானை நினைச்சுட்டே இருக்கணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்தி அதிகமாக வேணும். கதா சிரவணம், அடுத்த வார்த்தை கதா சிரவணம். பக்தியிலேயே மிக உயர்ந்ததா நம்ம சொன்னது சிரவண பக்தின்னு தான் படிச்சுன்னு வந்தோம். இதுக்கு முன்னாடி கேட்கும் போது சிரவணம் கீர்த்தனம்னு தான் ஆரம்பிச்சோம். ஆனா இங்க எங்க கொடுக்கிறார் அந்த கதாசிரவணம், கதை கேட்கறதுங்கிறத ஆச்சாரிய சுவாமிகள் எத்தனாவதா கொண்டு கொடுக்கிறார்? கீழே இருந்து வாங்க. இப்ப சேவை தான் பாட்டம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேவை, அது பாட்டம். அதுக்கு மேல நமஸ்காரம், அதுக்கு மேல ஸ்துதி, அதுக்கு மேல பூஜை, அதுக்கு மேல ஸ்மரணம், அதுக்கு மேலதான் கதாசிரவணம். சோ இத்தனையும் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவரு அதுக்கே வேல்யூவே கொடுக்கிறார் ஆச்சாரிய சுவாமிகள். ஏன்னா இப்ப யானை சிலந்தி எல்லாம் கூட தான் நம்ம வந்தது பூஜை பண்ணிட்டு அப்படின்னா திருவானைக்காவல், திருவெரும்போர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கோவிலுக்கு ஊர்களுக்கே அந்த மாதிரி பேர். ஆனா அதெல்லாம் பூஜை பண்ணிட்டு அதுக்கு உட்காந்து அதுக்கு எங்கேயாவது கதை சொல்றான்னா உட்காந்து கேட்குமா? அது கேட்கறதுக்கு அதெல்லாம் முடியுமா? முடியாது. அந்த மாதிரி மனுஷனாவே இருந்தாலும் கதை கேட்கறதுக்குன்னு சத்சங்கத்துக்கு போய் கூட உட்காருவான். மனசு அதுல நிக்கிறதான்னா எத்தனை பேருக்கு தெரியாது. அதனால கதை கேட்பது என்பதே மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ ஈஸி கிடையாது அது அப்படிங்கிறார். கதை கேட்கறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதனால்தான் அதை அந்த வசனத்துல அத கதை சிரவணம் பண்றதுங்கிறத அங்க கொண்டு வச்சார். கடைசியா என்னத்த வைக்கிறார்? ஆலோகனம் மாதிருஷா. ஆலோகனம் அப்படின்னா இப்ப கதையெல்லாம் சொல்றாரு. இப்ப ஒண்ணு நீ ஸ்டெப் கொண்டு வந்துட்டார் கதை சிரவணம் பண்ற வரைக்கும். அப்ப அந்த கதை சிரவணம் பண்ற நிலையில அதை கேட்கணும், அதுல ஈடுபாட்டோட கேட்கணும்ன்ற நிலையில நீ வரும் பொழுது, நான் உங்களை ஆரம்பத்தில இருந்தே நாராயணியத்துக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம மீனிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே சொல்லுவோம், விஷுவலைஸ் பண்ணும், கற்பனை மனசுக்குள்ள அதை கற்பனைக்கு கொண்டு வா, எதிர்க்க கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். இந்த ஆலோகனம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா,
அகக்கண்ணால் பார்ப்பது. அந்த ஸ்மரணம் பண்ணி கதை சிரவணம் பண்ண 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 திரும்ப திரும்ப அப்படி பண்ணினாயானால் அப்படியே கண்ணுக்குள்ள அப்படியே கண்ணை மூடின்னு பார்க்க 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 அகக்கண்ணுக்குள் பரமேஸ்வரன் தெரிவார். பரமேஸ்வரனை அகக்கண்ணால் பார்க்கலாம். பரமேஸ்வரா இதெல்லாம் பண்ணாலே முக்தி கிடைச்சிடும். இதை தவிர 2 லைன் தான் போயிருக்கோம். சுவாமின்னு அஸ்திர தேவதானு சரண ஆயாசேன கிம் லப்யதே. சுவாமின் அஸ்திர அப்படின்னு சேர்த்து படிச்சோம் நம்ம. சுவாமின்னு அஸ்திர தேவதா அப்படின்னு படிக்கணும். ஸ்திரம்னா நிலையான, அஸ்திர தேவதானா நிலை இல்லாத தேவதைகள். உன்னை தவிர வேறு தேவதைகள் ஸ்திரம் இல்லாதவைன்னு கொண்டு போறார். பரமேஸ்வரா சுவாமின்னு உன்னை தவிர வேறு தேவதைகள் ஸ்திரம் இல்லாதவை. அவளெல்லாம் அதுக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்லல பரமேஸ்வரா. நானு பண்ணலாம், ஆனா அதுல என்ன பலன் கிடைக்க போறது? எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா ஆல்மோஸ்டா எது வரைக்கும் போக முடியும்? சொர்க்கத்து வரைக்கும் போக முடியும். சொர்க்கத்துல போய் என்னோட புண்ணியம் எல்லாம் தீர்ந்து என்ன பண்ணுவான் இந்திரன்? துரத்தி விட்டுருவான் திருப்பி கீழே போன்னு. திருப்பி என்ன பண்ணுவான்? அடுத்த நிமிஷம் என்ன துரத்தி விட்டுடுவான். சரி, ரைட், ஓகே, இதை பண்றேன். சரி, அடுத்த தேவதை கடைசியில என்ன ஆறுது? எல்லா தேவதைக்கும் உட்காந்து பண்ணி பண்ணி இங்க உட்காந்து அங்க உட்காந்து இடுப்பு வலி வந்ததுதான் மிச்சம். திரும்பி நான் மேல போனாலும் கீழே திருப்பி வந்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பதில் சொல்ல போறாரு. இல்லைன்னு சொல்ல, அதான் கண்டினியூட்டி தானே. எப்படியும் அவன் கீழே துரத்தி விட்டுட போறான். எனவே உன்னை இந்த வரிசைப்படி நான் பூஜை பண்றேன். அதுதான் லப்யத்தே காவா முக்தி ரிதக. அதனால நான் எனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்பதனால் குதோ பவதி சேத் கிம் பிரார்த்தனீயம் ததா. இந்த மாதிரி உன்னை நான் பூஜித்தாலன்றோ உன்னிடம் நான் வர முடியும், உன்னுடைய முக்தி நிலைக்கு நான் செல்ல முடியும். அதுதான் எனக்கு வேணும். கடைசியாக உன்னை அகக்கண்ணில் பார்த்து கொண்டு ஆத்மஸ்வரூபமாக உன்னை தியானிப்பதையே நான் மிகவும் விரும்புகிறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். விலகாம்பாள் இருக்கீங்களா? ரமாசேகர் நான் சொல்றேன் மாமி. நாலாம் வாசக்ருதேவ தேவ பவதः சேவா நதிர்வானுதிः பூஜா வா ஸ்மரணம் ததா ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருஷாம் ஸ்வாமின்னஸ்திர தேவதானு சரண ஆயாசேன கிம் லப்யதே காவா முக்திரிதோ பவதி சேத் கிம் பிரார்த்தனீயம் ததா. ஆயாசேனம் தானமா படிச்சீங்க? ஆயாசேன, ஆமா மாமி. சரண ஆயாசேன அப்படிதான் படிச்சேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. அது இன்னொரு வாட்டி படிக்கணுமா? இல்ல ஓகே, அங்க நான் பிரிச்சேனே அப்படிங்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. மகேஸ்வரி படிக்கலாமா? நாலம் வாசக்ருதேவ தேவ பவதः சேவா நதிர்வானுதிः பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருசாம் ஸ்வாமின்னஸ்திர தேவதானுசரண ஆயாசேன கிம் லப்யதே காவா முக்திரிதக்குதோ பவதி சேத் கிம் பிரார்த்தனீயம் ததா. வெரி குட். சுதாசேகர். நாலம் வாசக்ருதேவ தேவ பவதः சேவா நதிர்வானுதிः பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருஷாம் ஸ்வாமின்னஸ்திர தேவதானுசரண ஆயாசேன கிம் லப்யதே காவா முக்திரிதக்குதோ பவதி சேத் கிம் பிரார்த்தனீயம் ததா. வெரி குட். சாவித்ரி, நெக்ஸ்ட் ஒன் சொல்றீங்களா? ஓகே மாமி. இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. பரவாயில்லையாமா? இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடும். ஓகே மாமி. ஓகேனா எடுக்கிறேன். பரவாயில்லப்பா. கிம் ப்ரோமஸ்தவ சாகசம் பசுபதே
किं ब्रूमस्तव साहसं पशुपते किं ब्रूमस्तव साहसं पशुपते कस्यास्ति शम्भो भवत् कस्यास्ति शम्भो भवत् कस्यास्ति शम्भो भवत् धैर्यं चेदृशमात्मनस्थितिरियम् धैर्यं ஸ்திதிஹி மம்மி என்ன மம்மி ஸ்திதிரியம் பக்கத்துல ஈயம் இருக்குல்ல விசர்க்கத்தோட சேர்த்து ரியம்னு படிக்கணும். ஓகே மாமி ஸ்திதிரியம் ஓகே மாமி தைரியம் சேத்ருஷமாத்மனஸ்திதிரியம் ஓகே மாமி இன்னொரு தடவை தைரியம் சேத்ருஷமாத்மனஸ்திதிரியம் சான்யைர்லக்கதம் லப்யதே चान्यैः कथं लभ्यते चान्यैः कथं लभ्यते भ्रश्यद्देव गणं त्रसन्मुनिगणम् सावित्री भ्रश्यद्देवगणं द्रशन् मुनिगणं भ्रश्यद्देवगणं द्रशन् मुनिगणं नश्यत् प्रपञ्चं लयम् नश्यत् प्रपञ्चं लयं नश्यत् प्रपञ्चं लयं पश्यन्निर्भय एक एव विहरति पश्यन्निर्भय एक एव विहरति पश्यन्निर्भय एक एव विहरति आनन्दसान्द्रो भवान् आनन्दसान्द्रो भवान् आनन्दसान्द्रो भवान् இதுலயும் இத்து யான் இருக்கும் அத கட் பண்ணி தி பிளஸ் ஆ அப்படின்னு போட்டுக்கணும். விஹரதி பிளஸ் ஆனந்த அப்படின்னு வரும். அப்படி பிரிச்சுக்கணும் அந்த இடத்தை. நாலாவதுல பஷ்யன் நிர்பய ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாந்திரோ பவான். ஓகேவா? எனி டவுட்? ஓகே. किं भ्रूमस्तव सागसं पशुपते कस्यास्ति शम्भो भवते किं ब्रूमस्तव साहसं पशुपते कस्यास्ति शम्भो भवत् किं ब्रूमस्तव साहसं पशुपते कस्यास्ति शम्भो भवत् धैर्यं चेदृशमात्मनस्थितिरियम् चान्यैः कथं लभ्यते धैर्यं चेदृशमात्मनस्थितिरियं चान्यैः कथं लभ्यते धैर्यं चेदृशमात्मनस्थितिरियं चान्यैः कथं लभ्यते पश्यद्देव गणं त्रसन्मुनिगणं नश्यत् प्रपञ्चं लयम् पश्यद्देवगणं द्रशन्मुनिगणं नश्यत् प्रपञ्चं लयं पश्यद्देवगणं द्रशन्मुनिगणं नश्यत् प्रपञ्चं लयम् पश्यन्निर्भय एक एव विहरति आनन्दसान्द्रो भवान् पश्यन्निर्भय एक एव विहरति आनन्दसान्द्रो भवान् पश्यन्निर्भय एक एव विहरति आनन्दसान्द्रो भवान् किं ब्रूमस्तव साहसं पशुपते कस्यास्ति शम्भो भवत् धैर्यं चेदृशमात्मनस्थितिरियं चान्यैः कथं लभ्यते पश्यद्देवगणं त्रसन्मुनिगणं नश्यत् प्रपञ्चं लयं पश्यन्निर्भय एक एव विहरति आनन्दसान्द्रो भवान्. वेरी गुड. किं ब्रूमस्तव साகசம் பசுபதேயே பசுபதேயே பரமேஸ்வரா பசுக்களுக்கெல்லாம் பதியே. பசுன்னா உயிரினங்கள், உயிரினங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே. கிம் ப்ரூமஸ்தவ எப்படி உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? எப்பேற்பட்ட தைரியம்? இந்த ஸ்லோகத்துல ரெண்டு விதமா நம்ம இத அனுபவிக்கலாம். கஷ்யாஸ்தி சம்போபவத் தைரியம் சேதசம் ஆத்மனஹ ஸ்திதிரியம் சான்யை கதம் லப்யதே. இப்ப இந்த ஸ்லோகத்துல ரெண்டு விதமா பார்க்கலாம்னா பிரபஞ்சம் அப்படின்னு கொடுக்கிறார்.
பிரபஞ்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பிரபஞ்சம். பஞ்சம்னா பிரபஞ்சம்னா பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த பஞ்சம் அப்படின்னாக்க விரிந்த அப்படின்னு அர்த்தம். விரிஞ்ச, அகலமான விரிஞ்ச அப்படின்னு விரிந்த அப்படின்னு அகரம் கொடுக்கறது. பஞ்ச பாத்திரம் அப்படின்னா பஞ்சலோகத்தால் உண்டான பாத்திரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. பஞ்சலோகத்துலன்னா அது என்ன, அப்படி பஞ்சலோகத்துல இருக்கு, செம்புல தனியா வச்சுட்டு இருக்கோம், நம்ம வெள்ளியில தனியா வச்சுட்டு இருக்கோம், பித்தளையில தனியா வச்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரிதான் வச்சுட்டு இருக்கோம். எல்லாம் கலந்த கலவையாக பஞ்சலோகத்திலையும் சேர்ந்தா மாதிரி இருக்கா நம்ம கிட்ட? இல்ல. ஆனா இருக்கு. பஞ்சபாத்திரம்ங்கிறது பஞ்சலோகத்தால் உண்டானதுன்ற ஒரு அர்த்தம் முழுமையானது. அது தவிர பஞ்ச பாத்திரம் அப்படின்னா பஞ்சம் அப்படின்னா விரிந்த அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கறதுன்னா விரிஞ்சு, தலைபாகம் விரிஞ்சு இருக்கும். பஞ்சபாத்திரத்துக்கு தலைபாகம் விரிஞ்சு இருக்கும், அதனால அதுக்கு விரிந்த பாத்திரம், பஞ்ச பாத்திரம். ஓகே. பஞ்சானனன் அப்படின்னு பேரு. யாருக்கு பஞ்சானனன் பேரு? பஞ்சானனன் அப்படின்னு பேர் யாருக்குன்னா சிங்கத்துக்கு பஞ்சானனன் அப்படின்னு பேரு. ஏன்னா முகம் அப்படியே விரிஞ்சு இருக்குமா, அந்த விரிஞ்ச அப்படிப்பட்ட விரிஞ்ச பிரபஞ்சம். இந்த விரிஞ்ச பிரபஞ்சமாகப்பட்டது ஊழி காலத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஊழிக்காலம் வந்தால் என்ன பண்ணும்? ஊழிக்காலம்னா மகாபிரளயம் அப்படின்னு அதுல சொல்றோம் இல்லையா? இப்ப இவருடைய பார்வையில பார்க்கும் பொழுது ஊழிக்காலம், அந்த பிரளயம் இவரது அக்னியால உலகம் அழிஞ்சு போயிடும். அங்க ஜலத்தால அழிஞ்சு போகும் அப்படின்னு பார்த்தோம். இங்க பிரளய அக்னியில உலகம் அத்தனையும் அழிச்சுட்டு இவர் என்ன பண்ணுவாராம்? தாண்டவம் ஆடுவாராம். உலகம் பூராத்தையும் அழிச்சுட்டு தாண்டவம் ஆடிட்டு இருப்பார். இவர் தாண்டவம் ஆடுவார். இதத்தான் ஊழி கூத்து. இந்த வார்த்தையை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதத்தான் ஊழி கூத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இத லலிதா சகஸ்ரநாமத்துல இத ஊழி கூத்துன்னு சொல்லுவோம். சகஸ்ரநாமத்துல மகா தாண்டவ சாட்சினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அவளை. அந்த சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு நாமம் இது, மகா தாண்டவ சாட்சினி அப்படின்னா. மகா தாண்டவம்னா இந்த ஊழி காலத்துல இருக்கிற அக்னியால இந்த உலகம் பூரா சம்ஹாரம் ஆயிடுறது. ஆனத்துக்கு பிறகு இந்த உலகமாதான் பூரா சம்ஹாரம் ஆயிடுறது. இவர் தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு, ஊழி கூத்து. யார் பார்க்க போறாய்த்த? இவர் ஒண்டி தாண்டவம் ஆடினா ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான்னா மகா தாண்டவ சாட்சினி. இந்த மகா தாண்டவத்திற்கு சாட்சியாக இருந்தவள்ன்ற அர்த்தம் அது. லலிதா சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய இந்த இதுக்கு மகா தாண்டவ சாட்சினா இவருடைய தாண்டவத்திற்கு சாட்சியாக ஓத்திதான் இருந்தா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கிறது. சம்போ மங்களத்தை கொடுப்பவனே, எங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது? நீயோ எல்லாரையும் காக்கிறவன் சொல்ற. எல்லாரையும் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், இது முக்திக்கு எல்லாம் இது வழி எல்லாம் நீ சொல்லித்தர. ஆனா எங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இப்படி பார்த்துட்டு எப்படி உன்னால இருக்க முடியுது? என்ன தைரியம் உனக்கு? எப்படி உனக்கு இப்படி பார்த்துட்டு இருக்க முடியுது? தேவர்கள் எல்லாம் தங்கள் நிலையிலிருந்து பிரத்ய தேவகணம் திரஷன், தேவர்கள் எல்லாம் இப்படி ஊழி காலத்துல நீ பண்ற இதை பார்த்த உடனே பயந்து போயிட்டாளே அவள்லாம். அப்படியே கீழே தன் நிலையிலிருந்து அவ எல்லாருமே கீழே விழறாளே. முனிகணம் நச்சியத்து, முனிவர்கள்லாம் பயந்து நடுங்கின்னு இருக்காளே. பிரபஞ்சம் லயம், இந்த பிரபஞ்சமாகப்பட்டது உன்னிடம் லயமான பொழுது, இந்த பிரபஞ்சமாகப்பட்டது உன்னால் என்ன பண்ணிட்டு, உன்னால பிரளய அக்னியால், உன்னுடைய ஊழி காலத்துல பிரளய அக்னியால் உன்னால் அழிக்கப்பட்ட பொழுது தேவர்கள் எல்லாம் பயந்து போய் அப்படியே இது பண்ணா, முனிவர்கள் எல்லாம் நடுங்கிட்டு நின்னாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறார். இந்த சாஸ்திரம் சொல்றது இந்த ஊழி காலத்துக்கு தான் லயம்னு பேரு. நமக்கு நம்மளோட டெய்லி லைஃப் நித்திய பிரளயம் அப்படின்னு சொல்றது உண்டு. நித்திய பிரளயம்னா என்ன? இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நான் திரும்ப சொல்றேன். திரும்ப சொல்ற, டக்குன்னு அதை கிராஸ் பண்ணி போயிடுறேன். நித்திய பிரளயம்னா டெய்லி நித்தியம்னா தினமும் நடந்துட்டு இருக்கிறது தான். அது எப்ப நடக்கிறது அப்படின்னா நம்மளாம் தூங்குறோமோ இல்லையோ, அப்பதான் தூங்குறோம் பார்த்தீங்களா, அந்த டைம். அதுதான் நித்திய பிரளயம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே அப்ப நம்ம தூக்கத்துல நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது, இந்த பிரபஞ்சமே தெரியாது. எல்லாம் அழிஞ்சுட்டு நம்ம பாட்டு தூங்கிட்டு இருப்போம். நம்ம பக்கத்துல என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது எதுவும் தெரியாது. அழகா ஒரு 5-6 மணி நேரம் நன்னா தூங்கிடுவோம். அதுதான் நித்திய பிரளயம். அப்படி பிரஞ்சையே நமக்கு இருக்காது, அப்படி லயமாகும். ஆனா மறுநாள் காலத்தால நாம எழுந்துப்போம். மறுநாள் காலத்தால நாம எழுந்து அப்பதான் நம்மளால வேலை செய்ய முடியும். அப்பதான்
அந்த மாதிரி நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது தான் மறுநாள் நம்மளுடைய ருட்டீன், டெய்லி ருட்டீன்ஸை நம்மளால கவனிக்க முடியும். அதாவது நித்திய பிரளயம்ங்கிறது இங்கிலீஷ்ல நான் வேணா உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் நம்மள. நம்ம ராத்திரி படுத்து எழுந்துக்கும் போது நம்மள நாமளே ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். இததான் சாஸ்திரம் சொல்றதான் ஆனந்தமய கோஷம். இந்த வார்த்தையை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். ஆனந்தமய கோஷம், பஞ்ச கோஷம் இருக்கு, அதுல இந்த ஆனந்தமய கோஷம்ங்கிறது தான் கடைசி. இதுதான் இந்த நிலை ஆனந்தமய கோஷம். ஏன்னா தூக்கம்ங்கிறது பிரம்மானந்தம். மனுஷாளுக்கு வந்து பிரம்மானந்தம். நான் தூங்க போறேன், கொஞ்ச நாளை தூங்கி நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அததான் பிரம்மானந்த ஒரு ஸ்வரூபத்தை அதுக்கு கொடுக்கிறது. ஆனந்த நிலையில நாம இருக்கோம். அதனாலேயே அந்த கோஷத்துக்கு ஆனந்தமய கோஷம்னு பேரு. ஆச்சாரியால் சொல்றார், சம்சாரத்துல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதான் இருக்கு, யாருக்குதான் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த பிரச்சனையிலேருந்து டெம்பரவரியா ஒரு விடுதலையும் மனுஷனுக்கு தேவையா இருக்கு. அப்ப டெம்பரவரியா விடுதலைங்கிறது எப்ப கிடைக்கும்? தூங்கும் பொழுதுதான் அவனுக்கு கிடைக்கும். எங்க டாக்டர்கிட்ட போய் என்ன இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், தூங்குறியா, நீ நன்னா தூங்கினியா, யார கேட்டாலும் ஒரு உடம்பு நன்னா தூங்கினீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோமே. ஏன்? தூங்கினா டெம்பரவரியா அவனுக்கு உடம்புக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது. டெம்பரவரியா அவன் தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கிறான். அதுல அவனுக்கு ஒரு அது இத வந்து செமி பர்மனன்ட் விடுதலைன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஊழி காலத்தினுடைய இந்த பிரளயம் அப்படிங்கிறது சொல்றது. இந்த ஊழி காலத்தில் வரக்கூடியது அப்படின்னு. இப்படி தைரியம் வந்ததுன்னா ஏன் இந்த தைரியம் அப்படிங்கிறதுக்கும் கொடுக்கிறார். அஷ்யன் நிர்பய ஏக ஏவ. நிர்பய, இப்படி என்ன கொஞ்சம் கூட உனக்கு இதுவே இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாந்திரோ பவானி. உனக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு டாங்கிறாராம் பரமேஸ்வரன். எப்படி ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னா, பிரச்சனையில இருந்து தூங்கிக்கிறேன், காத்தால இருந்து திரும்பி பிரச்சனை வந்துடுறது. அப்ப எனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாம், அந்த பிரச்சனை என்பது என்ன? நீ போன ஜென்மாத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கிற கர்ம வினை. அந்த கர்ம வினைய நீ கழிச்சே ஆகணுங்கிறது உன்னுடைய விதி. அதை எடுத்துட்டு நீ கஷ்டப்பட்டு இருக்க. அந்த கழிக்கும் பொழுது பலவிதமா நீ கஷ்டப்படுற. அப்படி கஷ்டப்பட்டு முடிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நேரத்துல நீ ரெஸ்ட் எடுத்து திருப்பி அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக உன்னை நீ ரீசார்ஜ் பண்ணிக்கிற. அப்பதான் நீ தூங்குறேன்னு அர்த்தம். குழந்தைகள்லாம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்குன்னா, அம்மா சும்மா படிச்சுட்டே இருக்காது, கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிண்டியானா அதுக்கப்புறம் எழுதி இன்னும் சுறுசுறுப்பா இன்னும் கொஞ்சம் நன்னா படிக்க முடியும், உன்னால ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரிதான் பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கும் கர்மாவை அனுபவிச்சுதான். ஆமா, கர்மாவை அனுபவிச்சு தீர்த்துடுறேங்கிற ஒரு மனோபாவத்தை முதலில் இறுக்கமாக கொள்ள வேண்டும். அப்ப தீக்கிறதுங்கிறதுக்கு இன்னைய தினத்தில் வந்த பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு பழையபடி ரீசார்ஜ் எடுத்துட்டு நாளைக்கு இன்னும் என்ன இருக்கோ அதையும் நாம் இந்த ஜென்மத்தை தீர்த்து விட வேண்டும்ங்கிறதுக்காக ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு நைட்டு. அதை அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்பது விதி. அப்ப உனக்கு ஆனந்தம் கிடைக்கும். அதனால ஆச்சாரியால் கேட்கிறார், உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த மாதிரி கர்மாவையே மாத்தி இப்படி எல்லாம் ரூல் கொண்டு வந்து எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற பத்தியா அப்படின்னு கொண்டு வந்து எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக தானே பவான் தாங்கள் இந்த மாதிரி பண்றேள் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஸ்ரீலக்ஷ்மி. किं ब्रूमस्तव साहसं पशुपते कस्यास्ति शम्भो भवद् धैर्यं चेदृशमात्मनस्थितिरियं चान्यै कथं लभ्यते रश्यत्येव गणं त्रसन्मुनिगणं नश्यत् प्रपञ्चं लयम् पश्यन्निर्भय एक एव विहरति आनन्दसान्द्रो भवान्। किं ब्रूमस्तव साहसं पशुपते कस्यास्ति शम्भो भवत् धैर्यं चेतृमात्मनः स्थितिरियं धैर्यं चेतृषमात्मनः स्थितिरियं शान्त्यैकदं लभ्यते प्रस्यस्देव गणं त्रिसन्मुनिगणं नश्यन् प्रपञ्चं लयं पश्यन् निर्भय एक एव विहरति आनंद चांद्रो भवान्। सुंदरी சொல்றேன் குருஜி. किं ब्रूमस्तव सागसं पशुपते कस्यास्ति शम्भो भवत्
தைரியம் தேதுஷமாத்மன ஸ்திதிரியம் சான்யை கதம் லப்யதே பிரஷ்யத் தேவகணம் த்ரசன் முனிகணம் நஷ்யத் பிரபஞ்சம் லயம் பஷ்யன் நிர்பய ஏக ஏவ விகரதி ஆனந்த சாந்திரோ பவான். வெரி குட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.